அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மார்க்கெட் இறங்குனதுக்கு அவர் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் டைட்டிலே நம்ம அதை கொடுத்துருக்குறோம். நம்ம வீடியோ பார்த்து எந்த இடத்துல அது நம்மளுக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான இம்பேக்ட்டுக்கு அதை நம்ம காமிக்கிறோம். இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஒரு மூமெண்ட் இருக்கும், நிறைய ஹெட்ஜ் இருக்கும். அதனால் மூமெண்ட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நல்ல ஒரு பலன் இன்றைக்கி கிடைத்தது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260 புள்ளிகள் ஹைக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம், நம்மளுக்கு ஹை டு லோ அப்படிங்கிறது ஒரு 260 புள்ளிகளோட பயணம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பார்க்கணும். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்திங்கன்னா இந்த 4 நாட்களோடைய பயணம், அதாவது இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்போ திங்கக்கிழமையோட ஹை 19,748 ஓப்பன், ஹை வந்து 19,782. அடுத்து 19,729. அடுத்து 19,825 ஹை போயிருக்காங்க. க்ளோசிங் நம்மளுக்கு வந்து 19,778 கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு குறைந்தபட்ச லோ அப்படிங்கிறது 19,615ஆகவும் நம்மளுக்கு அதிகபட்ச ரேட்டாக இருந்தது புதன்கிழமை வர 19,825ஆகவும் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்றைய க்ளோஸ் அப்படிங்கிறது 19,778 கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பம் 19,850. நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கிறோமோ அதை நிறைய பேர் ஆய்வு செய்யல. அவர் ஆய்வு செஞ்சதுனால அதற்குண்டான பலன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இங்கே ஆரம்பம், இது தெரிஞ்சாச்சு. அப்போ இதுக்கு பெயர் வந்து பாசிட்டிவ் ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் ஓப்பன்னால் அதுக்கு பெயர் வந்து பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் எங்கே கிடச்சிருக்குன்னா கடந்த 3 வர்த்தக நாட்களுடைய ஹை அபோவ் கிடச்சிருக்கு. ஹை அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் கிடச்சிருக்கு. இதற்கு வாய்ப்புகள் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படி பார்க்கணும். இதில் ஓப்பன் அபோவ் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆனால் இது என்ன விஷயம்னா எஸ்டர்டே ஹை அல்லது ரீசண்ட் ஹை அபோவ் இருக்குது. இந்த கடந்த 3 நாட்கள் வணிகத்தோடையும் நேற்றைய ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமானதுனால சப்போஸ் இந்த ஓப்பனுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது, நிலை பெறுகுது அப்படின்னா, இந்த நிலை பெறுவதுங்கும் போது நிறையா பேர்த்துக்கு டவுட் வரும். 5 நிமிஷம் நிலை பெறணுமா, அரை மணி நேரம் நிலை பெறணுமா, 1 மணி நேரமா, 4 மணி நேரமா, ஒரு நாளா, இல்லை ஒரு வாரமா, ஒரு மாதமா அப்படின்னெல்லாம் தோணும். இது உங்களுடைய பயிற்சியில் இது ஒரு 5 நிமிடம் தான் இது நிலை பெறுதுன்னா அதுக்கு என்ன தாக்கம், அரை மணி நேரம் இதில் நிலை பெறுதுன்னா என்ன தாக்கம் ஏற்படுகிறது, 1 மணி நேரம் நிலை பெற்றால் என்ன தாக்கம், நிலை பெறாவிட்டால் என்ன தாக்கம், 4 மணி நேரம் இந்த இடத்துல நிலை பெற்றால் நிலை பெறாவிட்டால், ஒரு நாள் நிலை பெற்றால் நிலை பெறாவிட்டால் அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை பிரிக்கணும். ஏன்னா யாருமே சந்தையில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அது பரிந்துரையை மாறிடும். சந்தை வந்து அப்படி கிடையாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு இது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அப்போது ஓப்பனுக்கு கீழே வராமையே இருந்திருந்தால் சந்தை இன்று மேல் நோக்கி மட்டும்தான் செல்லக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்போது ஓப்பனுக்கு மேலே 17 புள்ளி தான் சென்றிருக்காங்க. இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோஸ், பாசிட்டிவ் ஓப்பனிங், அடுத்து எஸ்டர்டே ஹை அண்ட் ரீசெண்ட் ஹை, இந்த வாரத்தில் 3 நாட்களோட ஹைக்கு மேலே ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சந்தை மேலே செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். எப்போது அப்படின்னு கேட்டால் ஓப்பன் அபோவ் நிலை பெற்றிருந்தால். நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு ரேஞ்ச்
அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன்லிருந்து ஹை டு லோ. அப்போ இந்த மொத்த பயணம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100 டு 150 புள்ளிகள் இதில் தான் ஒரு கேம் நடக்க போகுது. அப்போ ஓப்பன் டு ஹை 17 புள்ளினா நம்ம குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் எடுத்துக்கிட்டா 100 புள்ளிகளில் 17 புள்ளிகளை கழித்தால் 83 புள்ளிகள். அப்போ ஓப்பன்லிருந்து 83 புள்ளிகள் கீழ் நோக்கி வர வாய்ப்பாக இருக்குது எப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாத வர. ஆனால் நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ணலை. அப்போது 83 புள்ளிகள் கழிச்சா 19,770 அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்போ சந்தை எது மட்டும் வர வாய்ப்பு இருக்குது? 19,770. காரணம் மார்க்கெட் 19,867. அப்போ இந்த இடத்துல ரீசன்ட் ஹை அப்படின்னு எடுத்துட்டா 19,825, அதாவது 19,850க்கு கீழே இருந்ததும் கூட தப்பில்லை. அவன் 19,825க்கு கீழே இருந்ததுனால இது பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. மார்க்கெட் 19,825க்கு மேலே நின்றுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஏறுறோம். நம்ம இந்த இடத்துல இருந்து விழுந்தால் பாதிப்பு கம்மி, இந்த இடத்துல இருந்து விழுந்தால் பாதிப்பு அதை விட சற்று அதிகம். அதுபோல் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து விழுந்தால் பாதிப்பு அதிகம். அப்போ என்னாச்சு? மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே, ஆரம்பம் எடுத்ததுமே அங்கே. அப்போ அதற்கு மேலே போக முடியலன்னா அங்கிருந்து விழுந்ததோட விளைவு இது அதிகம் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன். அப்போ இதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் ஓப்பன். அப்போ இது எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன், இதுக்கும் ஒரு பாசிட்டிவ். அப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் இருந்திருந்தால் மார்க்கெட் மேலே தான் போகணும். அப்போ இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதை பயன்படுத்தாத போது அதனுடைய வீழ்ச்சி எவ்வளவு தூரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். இந்த உணரம் நம்மளுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஆய்வு செஞ்சு இந்த இடத்துக்கு, அப்போது இந்த மாதிரி கேப் அப் ஆகிறவங்க என்ன ஆகக்கூடாது? ஓப்பனுக்கு கீழே நிலை பெறக்கூடாது. ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றதின் விளைவு என்ன அப்படிங்கிறதை நீங்கள் இப்போது அறிய முடியும். அங்கே பாருங்கள், ஓப்பன் இந்த இடத்துல ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மணி நேரம் கூட அந்த நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே நிலை பெறல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சமாக விழுந்து மார்க்கெட் ஏறிடுச்சு. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 19,800 கால் மற்றும் புட்டை தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ராங்கல் 19,700ம் 19,900ம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நேற்றைய அட்டவணையில் நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி யாரெல்லாம் 19,800 கால் அண்டு புட்டை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. பாருங்கள், 19,600 புட் ஆப்ஷன், 650 புட் ஆப்ஷன், 700 புட் ஆப்ஷன் எடுத்துட்டாலும் கூட ₹4 லோ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ₹102 ஹை வந்திருக்காங்க. அப்போ ₹4 கிட்டத்தட்ட 25 மடங்கு ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்துள்ளது. அடுத்தது 19,800 புட். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 19,700 டு 900க்குள்ளே இருக்கிற இம்பேக்ட் ஜோனை பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். 19,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், ₹16 லோ, ₹204 ஹை. அப்போ இவங்களும் கிட்டத்தட்ட 10-13 மடங்கு நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நேற்றே சொல்லியிருந்தால் 19,800 கால் மற்றும் புட்டை தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இதை ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம பரிந்துரை கொடுப்பது இல்லைங்கிறது தெரியும், எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாங்கிறதே இருக்காது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் தான் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 3 அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மல்டிபிள் ஹெச் கால் புட். அப்போது 19,800 கால், 19,900 கால், 19,800 புட், 19,700 புட் இருந்தாலும் 19,700க்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல 19,800 கால் புட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடலாக எடுக்க முடியாது, எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வையிலையும் இது ஒரு ஸ்ட்ராங்கலாக நேற்று என்னவாக இருந்தது? இந்த 19,800 மேலே இருந்தது, அவ்வளோதான் லாஜிக். இப்போ அப்படி இல்லாமல் அப்போ சந்தை 19,800 காலுக்கும் 19,800 புட்டுக்கு ஸ்ட்ரேடலாகவே பார்த்துட்டாலே 138.87,
800, 87 19 887, இது 138 புள்ளிகள் 19 700 640. அப்போ 19 640 டு 19 887, இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 230 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 19 570ம் 19 20,030 சந்தை அந்த பயணம் இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். இப்போது அந்த கமாண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சேனல் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் ஹெட்ஜ்னாலே ஒரு போட்டியாளர் அதிகமான ஒரு நாக் அவுட் போட்டியாட்ட ஒரு கால்னு எடுத்துட்டா பல புட் ஆப்ஷன்ஸோட மோதுறது தான் மல்டிபிள் ஹெட்ஜ். ஒரு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து நிறைய கால் ஆப்ஷன்ஸோட மோதுறது. அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மை ஒப்பீனியன், அவரோட எண்ணம், இஃப் மார்க்கெட் நாட் சஸ்டெயின் above ஓப்பன் மார்க்கெட் மே ஃபால் அப் டு 19,560. அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப 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 வேல்யூடு ஹிண்ட். அப்போது எவ்வளவு தூரம் அவர் சந்தையை பார்த்துருப்பார், நம்ம சொன்னதை வந்து ஆய்வு செஞ்சுருப்பார் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குறிப்புகள் வேணும். அப்போ இந்த குறிப்புகள் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன யோசிக்காரு, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிற்கலைன்னா மார்க்கெட் கீழே தான் வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்கே எப்போவுமே எதையுமே நம்பக்கூடாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எதற்கு அதிகம் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 46,285க்கு ஆரம்பம், 46,310. அப்போது வெறும் 25 புள்ளிகள் ஆரம்பம். அப்போ நம்மளுக்கு ஒரு நாளோட பயணம் 300ல் இருந்து 500 புள்ளி. அப்போ 300 புள்ளினா நம்மளுக்கு 46,310லேருந்து 300 புள்ளிகளை கழிச்சாலே நம்மளுக்கு 46,000 அப்படிங்கிறது தான் முதல் மினிமம் ரேஞ்ச். அப்போ 46,000 கீழே வந்துட்டாலே ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது 45,570 மட்டும் காண்பித்தலும். நேற்று 46,000 கால் அண்டு புட், 45,900 கால் அண்டு புட் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 46,000 புட் ஆப்ஷன், 46,200 அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஹெட்ஜில் தான் இருந்தது. சந்தை ஓப்பனுக்கு மேலே நிற்கலை அப்படின்னதுமே அவங்க ரேஞ்ச் எப்படி பார்த்தாலும் ஓப்பன் ஹைக்கு 25 புள்ளிகள் அப்படிங்கும்போது மார்க்கெட் 46,310 கடக்காமல் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது சிம்பிளாக இந்த ஓப்பனை வச்சே நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்போ இதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பனுக்கு மேலேயே ஒருத்தன் காலையில் 9:15 ஒருத்தன் ஆரம்பமாயிருக்கான், அவனுக்கு மேலேயே போக முடியல அப்படிங்கும்போது இதற்கு மேலே எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வியாகவும் தோணி அதற்குண்டான பதிலும் அதுவே. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 46,131 ஓப்பன். அப்போ இந்த சமீபத்தில் 3 நாட்களோட ஹைக்கு மேலே இங்கே ஆரம்பமாயிருக்கு. ஆரம்பமானவர் ஏன் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் நிலை பெறவில்லை? அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் அப்படிங்கிற ஒரு பயந்திருந்தாருன்னா சந்தை மேலே போயிருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது, புட் செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது புட் செல் அடித்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ இந்த இடத்துல ஷார்ட் கவரிங்க்கு உண்டானதோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்காக பார்த்தா அவங்களுக்கு உண்டான ஷார்ட் அடித்தவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதைத்தான் இதில் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக உள்ளது. அதனால் கடந்த 3 நாட்களோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் அந்த லோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது நாளை தினம் என்ன பாசிட்டிவ் ஓப்பன் இல்லை மிட் ஓப்பன் அல்லது நெகட்டிவ் ஓப்பன் ஆர் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும். இப்போ மார்க்கெட் முடியும் போது இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் 45,600 புட், 500 புட், 700 புட், 700 கால், இதுதான் நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த இடத்துல அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு 46,000 கால் அண்டு புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வரல, அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். 200 + 300 500, அதுக்கப்புறம்னா 610 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. அப்போ 46,000 இருந்து ப்ளஸ் 263, அப்போ 46,263, 46,600, 45,645,
45,390 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சந்தையை எப்போதும் நம்ம எடுக்கிற குறிப்புகள் அடிப்படையில் பார்த்துட்டே வரணும். இம்ப்ளைடு பெருசாக இல்லை, நாளை தினம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.